ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்னதாக எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தையை நீங்கள் காண்கிற நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். எனக்கு அருமையான நீங்கள் காண்கிறது மாத்திரமல்ல, உங்கள் உறவுகளுக்கு நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். தேசமெங்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து போகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். இணைச்சட்டத்தின் புத்தகம், வாகத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. சந்தோஷப்படுவார்களாக எப்பொழுது உனக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மை நிமித்தம் சந்தோஷப்படுவார்களாக. உங்கள் வீட்டில், எங்கள் வீட்டில், நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்துக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் சொல்லி நினச்சி பாருங்கள். ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நினச்சி பார்க்கும்போதே என் இருதயம் எனக்குள்ள மகிழும். ஆம், எனக்கு அருமையான எத்தனை முறை மனிதரால் கைவிட்டப்பட நிலை, எத்தனை முறை தள்ளப்பட்ட நிலையில் இருந்திருப்பீர்கள், எத்தனை முறை அவமானப்படுத்த நிலையில் இருந்திருப்பீர்கள். தனிமை, தள்ளாடி நிற்கிற நிலை, உறவுகள் விட்டு சென்ற நிலை, எல்லா நிலையிலும் கர்த்தர் உடனிருந்து நடத்தினார் அல்லவா, தேவன் உடனிருந்து நடத்தினார் அல்லவா. அதெல்லாம் திரும்பி பார்த்தோம்னா கர்த்தர் எனக்கும் என் வீட்டுக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதைத்தான் தாவீது அந்த நன்மைகளை பார்த்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாத என்று சொல்லி தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து பேசினார். அதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எல்லா ஜபத்திற்கும் முடிந்த உடனே அந்த ஜபத்தை சொல்லி நாம் நிறைவு செய்கிறோம். எல்லா திருச்சபைகளும் இந்த ஜபத்தை நாம் காண முடியும். எனக்கு அருமையானவர்களே, என் குடும்பத்திற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஏதோ ஒரு காரியத்தில் பெண்டிங் வைத்திருப்பார். ஏன்னா அது கொஞ்ச நாள் கழித்து கொடுப்பான். நலமானதை, நிறைவானதை கொடுக்கும்படியாய் காத்திருந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி வைத்திருப்பார். நாம் அதுக்காக ஆண்டவர் சமூகத்தில் அதை மாத்திரம் விட்டுட்டு, நம்ம சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அது மாத்திரம் தரலின்னு ஏதோ ஒரு குறையோடு இருப்போம். அப்படியெல்லாம் எனக்கு அருமையானவங்களே, எனக்கு அருமையான ஒரு உறவு உண்டு. என் மச்சான், என்னுடைய அத்தான், அவர் இவ்விதமாய் சொன்னார். இன்றைக்கு நான் ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனை தேடின மாத்திரம் அல்ல, என் குடும்பமும் தேவனை தேடினது. நான் வெளிநாட்டில் வேலை செய்தேன். என் குடும்பம் முழுதும் தேவனை தேட ஆரம்பித்தது. நான் 2 வருடத்துக்கு 2 மாதம் லீவில் வருவேன். அப்பவும் நான் தேவாலயத்துக்கு முக்கியமான பணிகளில் என்னால் எந்த அளவு செய்ய முடியுமோ அந்த அளவு நான் கலந்து கொள்வேன். இன்றைக்கு நானும் என் குடும்பமும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அடிக்கடி சந்திக்கும் போதெல்லாம் சொல்வார்கள். என்னை பார்த்து விதமாக சொல்வார்கள். இன்றைக்கு நாங்கள்லாம் இந்த உயர்வுக்கு வந்தது காரணம், என் பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் டீச்சராக இருக்கிறாங்க. என்னுடைய மகன் வெளிநாட்டில் வேலை செய்கிறான். நிறைவான ஆசீர்வாதத்தோடு நாங்கள் இருக்கிறோம். காரணம் என்ன? அதெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லும் பொழுதே ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு வரும். நீங்கள் நினச்சி பார்த்து சொல்லும்போதே உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் நன்றி சொல்லும்போது உங்கள் பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள், பேர பிள்ளைகள் பார்த்து கொண்டிருப்பார்கள், கேட்டு கொண்டிருப்பார்கள். கர்த்தர் செய்தது இது நம்முடைய உழைப்பினால் வந்தது அல்ல, தேவன் கொடுத்த கிருபை என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் முதலிடம் கொடுத்து அவரை நாம் துதித்து பாடுவோம் என்று சொன்னால், அவர் தந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் சொல்லி துதிப்போம் என்று சொன்னால் தரப்போகிற ஆசீர்வாதம் மிகுதியாயிருக்கும். இன்னும் பெறப்போகிற ஆசீர்வாதம் மிகுதியாயிருக்கும். கண்ணீரோடு, பாரத்தோடு, தாகத்தோடு இருக்கிற என் அன்பு தம்பி, தங்கச்சி, உன் வாழ்க்கை திரும்பி பாருங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள நடந்த காரியங்களை நினைத்து பாருங்க. எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார். அத்தனைக்கும் உள்ளான ஆத்துமாவிலிருந்து ஆவியோடு உண்மையோடு ஆராய்ச்சி தேவனுக்கு நன்றி சொல்லி பாருங்கள். நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் நடத்துவாராக. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் மை சோதரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் நீர் செய்த நன்மைகளை சொல்லி துதிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவர் இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க தகப்பனே ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்துவீராக. அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.